Hi friends, welcome to my podcast. So this is the 11th episode of my video. So in this video, I have brought my friend Gokul. So you must have seen the previous video where he and his brother, where they were united after 13 years. So I'm pretty sure his brother Purshot, who is well known to me, had a really great life. But I really got inspired by his life, that 13 years of his life, what exactly happened. And I really want to learn a lot from his life. So my strategy is very simple. It doesn't mean that you have to be a great person to learn something. I want to learn each and every small things from the person I see or get inspired. ஸோ இதில் நான் ஃபுல்லாக தமிழில் தான் பேச போகிறேன். ஸோ எனக்கு அவ்வளோவா தமிழ் வராது. ஸோ ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே. வெல்கம் டு மை பாட்காஸ்ட். வெல்கம். ஸோ இந்த ப்ரீவியஸ் எபிசோடில் நான் பார்க்கும்போதோ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு போனீங்கன்னு. ஆமாம் ப்ரோ. ஸோ எந்த ரீசனால் நீங்கள் வீட்டை விட்டு போனீங்க? என்ன ரீசன்னா, இப்போது என்னோட அம்மா அப்பா இறக்கும்போது எனக்கு ஒரு 8 இயர்ஸ் இருக்கும் ப்ரோ. எனக்கு 8 வயசு இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு 8 வயசு. அப்போது அந்த டைமில் யாருமே எனக்கு இல்லை, ஓகேங்களா. எங்கள் பாட்டி தான் எங்களை கூட்டின்னு போகிறாங்க, வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி நான் போனப்போ நான் என்ன நினச்சேன், இதுக்கப்புறம் அவங்க தான் உலகம், நம்மளுக்கு அம்மா அப்பா இருந்தவங்க இறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க தான் நம்மளுக்கு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல கனவுகளோடு தான் நான் அங்கே போனேன்னு. ஆனால் போன இடத்துல ஒரு மாதிரி சித்திரவதை, ஒரு மாதிரி எங்கள் அம்மா மேலே இருந்தால் வெறுப்பா, எங்கள் அப்பா மேலே இருந்த வெறுப்பா தெரியல, எப்படி சொல்கிறது, அதை சொல்ல முடியாது. நான் இந்த இதுல சொல்றதுக்கு ரொம்ப வெக்கப்படுறேன். அந்த அளவுக்கு நான் கொடுமையான அனுபவிச்சேன். ரொம்ப மனசு கஷ்டம். நான் எப்போ இதுல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் யோசிச்சுனே இருந்தேன். விடுதலை எது கிடைக்கும்னு நினைச்சீங்க? ஏன்னா நீங்க இப்போ 12th வரைக்கும் நீங்க அங்கதான் படிக்கணும்னு ஒரு இது இருக்கு. ஆமா ப்ரோ. 12th காலேஜ். ஸோ சின்ன வயசுல இருக்கும்போது ஓகே, காலேஜ் வரைக்கும் நான் இங்க படிக்கணும், எனக்குன்னு ஒரு வேலை இருந்தாதான் எனக்கு ஒரு விடுதலைன்னு. ஸோ நீங்க என்ன நினைச்சீங்க அப்போ? இப்போ எங்க வீட்டோட சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா, மற்ற பசங்களை மாதிரி கிடையவே கிடையாது ப்ரோ. அதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டா வளர்க்குற ஃபேமிலியில கூட பையனை கடைக்கு அனுப்புவாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற பையனை கடைக்கு அனுப்புவாங்க, வெளியே எல்லாம் அனுப்புவாங்க. ஆனா எங்க வீட்டில் அப்படி இல்லை. ஒரு பெரிய வேலி, என்ன நடந்தாலும் இந்த உலகம் சுனாமிக்குன்னா எதுவுமே அழிஞ்சாலும் அந்த வேலிக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் இருக்கணுங்க. அதை தவிர நாங்கள் வெளியே வந்துடவே போய் எட்டி பார்த்தா கூட ஏன் எட்டி பார்க்குறேன், எதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஜாதி, எங்க வீட்டுல ஜாதி பார்ப்பாங்க ப்ரோ, ரொம்ப ஜாதி பார்ப்பாங்க. அதனால பக்கத்து வீட்டுல கீழ் ஜாதி அந்த மாதிரி இதுலாம் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டும் இல்லை. அதுல ஒரு எப்படி சொல்றது, அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அந்த பிகினர்ஸ் ரொம்ப பிடிக்காது. அதனால எங்களை வெளியே அனுப்பவே ரொம்ப கொஞ்சம் இது ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல ப்ரோ. அந்த ஃப்ரீடமை நான் சின்ன வயசுலயே இழந்துட்டேன் ப்ரோ. வாழ்க்கையை வெறுத்துட்டேன். நான் வெறுத்ததுக்கான ஒரு காரணமே அந்த ஃப்ரீடம் இழந்தது தான். என்னை வெளியே ஒரு கடை கூட அனுப்பல, எதுவுமே அனுப்பல. ஒரு அதாவது அந்த சின்ன வயசுல நரகத்தை பார்த்த மாதிரி எனக்கு இருந்தது ப்ரோ. அதனால நான் எப்போ இதுல இருந்து ரிலீஃப் ஆகி போவோன்ற அந்த ஒரு தாட் மட்டும் தான் எனக்குள்ள இருந்தது. அந்த டைம்ல தான் என்ன பண்ணாங்க, இவன் வீட்டுல எல்லாம் இருந்தா சரியா வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஹாஸ்டல்ல போய் சேர்த்தாங்க. அங்க ஹாஸ்டலுக்கு போனப்போ என்னோட லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. அதாவது 4 வேலிக்குள்ள இருந்த ஒரு பையன், எதுவுமே தெரியாத ஒரு பையன், ஹாஸ்டலுக்கு போனோடனே அங்கே இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தோடனே குதூகலமாக நல்லா பேச ஹாப்பியாக இருந்தவொடனே எனக்கு லைஃப் அப்போதான் புரியவே ஆரம்பிச்சுது. ஓ, இப்படிதான் இருக்கும் போல லைஃப். எனக்கு அதை பார்த்து நான் எந்த ஒரு ஃபீலிங்கே இல்லாத ஒரு சின்ன பையனாக தான் என்னோட சின்ன பையன் அந்த சின்ன வயசு பருவத்தையே நான் கடந்து வந்திருக்கேன். அதை பார்க்குறப்ப எனக்கு எல்லாமே புதுசா இருந்தது, எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எங்களோட ஹாஸ்டல்ல யார் சேர்த்தாங்களா? எங்க ஹாஸ்டல்ல எங்க பாட்டி தான் சேர்த்தாங்க. அங்க என்னோட கூட்டின்னு வந்துட்டாங்க. நாங்க பழைய வீட்டுல இருந்து எங்க அம்மா அப்பா இறந்த பிறகு அவங்க வீட்டுல இருந்து கூட்டின்னு வந்துட்டாங்க. அவங்கதான் என்ன தொல்லை நினைக்கிறாங்களே, அப்ப எப்படி அவங்க வச்சு வளர்ப்பாங்க பாசமா. அதனால என்ன பண்ணாங்க, எங்களை ஹாஸ்டல்ல சேர்த்தோட பிளான் பண்ணி அவங்களே தான் போய் ஹாஸ்டல்லாம் சேர்த்தாங்க. நான் இங்க இருந்து அங்க போன உடனே எனக்கு அந்த லைஃப் கொஞ்சம் என்ஜாய்மெண்டா, கொஞ்சம் நல்ல லைஃப் மாதிரி தெரிஞ்சது. மறுபடியும் 1 மாசம் லீவ் விடுவாங்க தெரியல, இந்த பப்ளிக் எக்ஸாம் 1 மாசம் லீவ் விடுவாங்கல்ல, அது மாதிரி விட்டப்போ நான் என்ன பண்றேன், 1 மாசம் லீவுக்கு மறுபடியும் வீட்டுக்கு போறேன். அப்படி போனப்போ அந்த ஹாப்பினஸ், ஹாஸ்டல்ல இருந்த அந்த ஹாப்பினஸ் எல்லாமே என்ன ஒரு நொடி இருந்து போயிடுச்சு. மறுபடியும் அந்த நரகம், மறுபடியும் அந்த வலி, மறுபடியும் அந்த கொடுமை. அதை பாக்குறப்ப எனக்கு இப்போ மத்தவங்களுக்கு என்ன விட்டுருங்க, மத்தவங்களுக்கு என்ன தோணும்,
சொல்லுங்க. அதனாலதான் சரி வீட்டை விட்டு ஓடிடணும் அப்படின்னு பிளான் போட்டு கஷ்டம்லாம் அனுபவிச்சு வீட்டுல இருந்து வந்துட்டேன் bro. ஆனாலும் நீங்க 1 மந்த் தானே வீட்ல இருக்கணும். அப்ப ரெஸ்ட் ஹாஸ்டல்ல தானே? கரெக்ட் ப்ரோ, நீங்க கேட்குற கேள்வி கரெக்ட். அதாவது என்னன்னா, எனக்கு அதாவது தான் நான் 10வது படிக்கும்போது தான் வீட்டை விட்டு போனேன். அந்த 10வது படிக்கும்போது தான் வீட்டை விட்டு நான் வெளியே போனேன். ஓகேங்களா? இந்த 6வது 7வது 8வது 9வது 10வது இந்த ஒரு மாசம் நேரில் நான் திருப்பி வந்துட்டு திருப்பி ஹாஸ்டலுக்கு போயிடுவேன். ஆனா அது 10வது கழிச்சா நான் படிக்கிற ஹாஸ்டல்ல அங்க 10வது வெளில தான் படிக்கணும். அதுக்கப்புறம் 11th 12th கிடையாது. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, வீட்டுல 11th 12th நீ வீட்டுல இருந்தே படி அப்படின்ட்டாங்க. அப்படின்றப்ப நான் என்ன யோசிப்பேன், அடடா ஏதோ ஒரு மாசம் லீவ்ல மட்டும் நம்ம இருந்துட்டு மறுபடியும் போயிட்டோம். அந்த ரியல் லைஃபுக்கு மறுபடியும் இங்க வந்துட்டா அந்த வாழ்க்கை தான் நமக்கு ரிப்பீட் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்ற டிசைட் பண்ணும்போது இந்த தாட் எனக்கு மெயினா வர்றதுக்கு என்ன காரணம்னா, நான் ஹாஸ்டல்ல படிச்சேன்னு சொன்ன பாருங்க. அங்க வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னா, எனக்கு நான் அது மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மைண்ட்ல கூட நான் அக்செப்ட் பண்ணாத அளவுக்கு ஜாலியா இருப்பாங்க. எங்க அம்மா அப்படிடா, எங்க அம்மா கேட்டதை செய்வாங்கடா, வெளியே போனா இது பண்ணுவாங்கடா. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பி. அடடா நம்ம அம்மா இருந்தாலும் நம்ம இது மாதிரி பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள வந்து ஒரு விதமான தாட் உருவாகினே ஆரம்பிச்சுது. இதெல்லாம் கேட்டு இவங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்துட்டு திடீர்னு அவ்வளவுதான், இந்த 10th லைஃப், அதாவது 10th எக்ஸாம் எழுதி முடிச்சது, இந்த லைஃப் க்ளோஸ், இதோட நீங்க வீட்டுக்கு தான் போகணும்னு நான் அவங்க எல்லாம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க கூட இருந்த அந்த லைஃப் மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க சொன்னிருந்த அந்த ஸ்பீச்சை மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் யோசிச்சேன், இந்த மாதிரி ஒரு லைஃப் நம்மளுக்கு கிடைச்சா அப்படி இருக்குமேன்ற ஒரு இதுல நான் வீட்டுக்கு போனதே எங்க மைண்ட்ல அதுல தான் ஓடுனுக்குது. ஏடா இவங்க எல்லாம் இப்படி வாழறாங்க, நம்ம மட்டும் ஏன் இந்த நரகத்துல இருக்கிறோம், நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த லைஃப் யோசிக்க அப்ப முடிவு பண்ண ப்ரோ, வீட்டை விட்டு போயிடணும். அதுவும் இல்லாம என் ஃப்ரெண்டு வரப்பே சொன்னான், உனக்கு எதனா கஷ்டம்னா கவலைப்படாதா, வீட்டை விட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனா அவன் சொன்ன அந்த வார்த்தையை ஒரு ஹோப்பா தான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் என் வாழ்க்கை நாசமா போறதுக்கு அவன் சொன்ன அந்த வார்த்தை தான் காரணம்ன்றது எனக்கு இப்பதான் தெரியுது, அப்ப தெரியல. நீங்க எந்த கான்ஃபிடென்ட்ல ஓகே வீட்டை விட்டு போனா எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்னு யோசிச்சீங்க? ப்ரோ எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து எப்படின்னா, அம்மா அப்பா இருக்கிற பசங்களே நல்லா செல்லமா கொடுத்து அட்வைஸ் பண்ணி வளர்க்குற பசங்களே இப்ப ஜென்ரேஷன்ல ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. கரெக்டா இல்லையா ப்ரோ? ஒழுங்கா இருக்க மாட்டாங்க, அதாவது பண்ணி ஊர் சுத்தி நிற்கிறாங்க. எனக்கு அம்மா அப்பா அட்வைஸ் பண்ணி யாருமே இல்லை. ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஆனா அது தாய் இல்லாத பிள்ளை தருதலைன்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. எனக்கு 2 பேருமே இல்லை. அப்ப நான் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அதாவது அம்மா அப்பா இருந்து வளர்க்குற பையனே கெட்டு நாசமா போறான், எனக்கு யாருமே இல்லை, நான் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அப்படிதான் என் லைஃப் ஆயிடுச்சு. நான் கெட்டு போனது முக்கியமான காரணமே நான் வளர்ந்த சுச்சுவேஷன்ஸ், அங்க இருந்த சுச்சுவேஷன்ஸ் சொன்னே போலாம் ப்ரோ. ஓகே, இதனால்தான் ப்ரோ நான் வீட்டை விட்டு போனோன்ற தாட் எனக்குள்ள வந்தது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு? லைக் நீங்க வீட்டை விட்டு போனீங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஓகே என்னோட லைஃப் இப்போ நான் என் ஓன் கையில இருக்கு. ஏன்னா என்னோட பாட்டி அப்புறம் என்ன சொல்லுவாங்க, பாட்டியும் தாத்தா பாட்டி தாத்தா வீட்டாந்து போயிட்டீங்க. அங்க இருக்கும் போதும் அவங்களோட பாதுகாப்புல இருந்தீங்க. இப்ப அங்க வந்து போனதுக்கு அப்புறம் இப்ப உங்க லைஃப் உங்க கையில தான் இருக்கு. அத இப்போ நான் யோசிச்சீங்க, ஓகே இப்ப என் கை, என்னோட லைஃப் என் கையில இருக்கு, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அதாவது அது எப்படி சொல்றதுன்னா, நான் ஸ்டார்டிங் ஐடியா சொல்றேன் ப்ரோ. எனக்கு அதாவது ஹாஸ்டல்ல படிக்கும்போது 3 வேளை சாப்பாடு கரெக்டா வந்துடும். வீட்டுல இருக்கும்போதும் 3 வேளை சாப்பாடு கரெக்டா வந்துடும். எனக்கு இந்த சாப்பாடு பத்தி அந்த தாட் வரல. எனக்கு என்ஜாய்மெண்ட், என்னோட லைஃப் ஹாப்பியா இருக்கும், இந்த தாட் மட்டும் தான் மைண்ட்ல ஓடினே இருந்துச்சு. ஓகேங்களா? நான் அப்போ வீட்டுல இருக்கிறப்ப என்ன பண்ணேன், வெளியில போயிட்டா நம்மளுக்கு அந்த 3 வேளை சாப்பாடு கரெக்டா கச்சிருமான்றதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. அடுத்து நம்மளுக்கு அந்த யோசனை எனக்கு வரவே இல்லை. நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கணும், நம்ம கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கணும், இந்த தாட் மட்டும் என்கிட்ட இருந்ததுனால அந்த ஒரு எண்ணம் வந்து என்கிட்ட வரவே இல்லை. இதெல்லாம் எதுவுமே முடிவு பண்ணாம இது எப்படி சொல்றது ஃபேஸ் பண்ண போறோம் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம வீட்டை விட்டு போனா போதும், நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைச்சா போதும், அந்த ஒரு கான்செப்ட்ல தான் நான் என்ன பண்றேன், வீட்டை விட்டு போயிட்டு 2 நாள் என்ன பண்றேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்துப்பாங்க. அந்த டைம்ல எனக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இல்லை. ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் எல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ எல்லாமே பார்த்துனாங்களே, நம்ம இதுக்கப்புறமா நம்மள அவங்கள பார்த்துப்பாங்க அந்த ஒரு நம்பிக்கையில என்ன பண்ணிட்டேன், அங்கேருந்து வந்துட்டேன். இருந்தேன் ஒரு வாரம் 2 வாரம் அவங்க வீட்டுல இருந்தேன். எந்த ஒரு எங்களை அவாய்ட்லாம் எதுவும் பண்ணல. ஆனா கொஞ்சம் அவங்களோட கேரக்டர்ஸ் மாற ஆரம்பிச்சுது. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நானே என்ன பண்ணேன், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், அவனோட வந்து சரவணா கேட்டரிங் சொல்லிட்டு ஒரு கேட்டரிங் வேலை செஞ்சிருந்தான். அங்கேயே போய் சேர்ந்து அங்கேயே நம்மளுக்கு மேலே தங்குற இடம் எல்லாமே இருந்தது. அந்த இடத்துல போய் நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன் ப்ரோ. வேலை செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு நாள் என்ன பண்ணேன்,
வேலையெல்லாம் முடிஞ்சது, மேலே வந்தேன். மேலே வந்து படுத்தேன், யாருமே இல்லை. அப்போ திடீர்னு எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் நம்மள என்னதான் டார்ச்சர் பண்ணாலும், என்னதான் கொடுமை பார்த்தினாலும், நம்மள அந்த கரெக்டாக அந்த கேர் பண்ணுவாங்களே, இந்த இடத்துல நம்ம சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கத்தி அழ ஆரம்பிச்சிட்டோம் ப்ரோ. அன்னைக்கு எனக்கு இந்த பெருசாக இந்த கடவுள் நம்பிக்கைலாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. அன்னைக்கு நான் என்ன பண்ணேன், சிவபெருமான் உங்களுக்கு தெரியல தமிழ் கடவுள், அவரை நினைச்சு நான் வேணுனேன். ரொம்ப அழுது கத்தி அழுதுங்க. என் லைஃப்ல நேத்து நடந்த மாதிரி இருக்கு. அந்த மறக்கவே மாட்டேன் அந்த இன்சிடென்ட்டை. எல்லாம் ஃபீல் பண்ணி கத்தி அழ ஆரம்பிச்சேன். எனக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அப்படியே போயிடுச்சு. மறுநாள் விடியுது, ஒரு ஆர்டர் ஒன்று முடிச்சுட்டு நாங்கள் வரோம். வந்தப்போ தீபக் அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா, என் லைஃப்ல எனக்கு அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடியா இருக்கிறது தீபக் அண்ணா, எங்க அண்ணா. அவர் மட்டும்தான் ப்ரோ. நான் யாருன்னு கேட்டா நான் அவரை மட்டும்தான் சொல்லுவேன். அவர் வந்து அவருக்கு தம்பிங்களா இருக்கிறாங்க, ஆனா அவங்க தம்பியை கூட அவர் அந்த அளவுக்கு கேர் பண்ணிருப்பாரான்னு தெரியல. என்னை வந்து கூப்பிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல தங்க வச்சு, அவங்க வீட்டுல என்னை பாத்துக்கணும், ஒரு சொந்த தம்பி மாதிரி பாத்துக்கணும். அவங்க வீட்லயும் அவங்க அம்மா அப்பா வந்து அவங்க பெத்த பிள்ளை மாதிரி என்னை வச்சு நல்லா பாத்துக்கினாங்க ப்ரோ. ஆனா எனக்கு லைஃப் வந்து அவங்க அது மாதிரி கேர் பண்ணதுக்கப்புறம் நல்லா போக ஆரம்பிச்சுது. 1 மாசம் தான். அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பசங்களாம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் போதை யூஸ் பண்றவங்க, அதிகமா இந்த போதையிலே இருக்கிறவங்க. நான் அவங்க வீட்டுல இருக்கிறதுனால, அவங்க வீட்டுல இருந்ததுனால எனக்கு அவங்களோட அந்த பழக்கம்லாம் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சுது. அதாவது என் லைஃப்ல கெட்ட காலம்னு ஒண்ணு சொன்னேன்ல, அந்த சிச்சுவேஷன் வந்து எனக்கு அப்பதான் ப்ரோ ஸ்டார்ட் ஆச்சு. இவங்க கூட பழக ஆரம்பிக்கிறேன். நான் வேலைக்கு போயிட்டு வருவேன். வேலைக்கு போயிட்டு வந்து அந்த கொஞ்ச நாள்ல வந்து என்ன ஆகும், எனக்கு ஈவினிங் டைம்ல வெறுப்பா இருக்கும். அதனால பசங்க கூட சேருவேன். அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒருத்தன் நல்லா குடிப்பான், நல்லா சரக்கு அடிப்பான். பசங்க நல்லா கும்பலா சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க. நான் தூரம் நின்று மட்டும் பார்ப்பேன். ஓகேங்களா, தூரம் நின்று மட்டும் பார்ப்பேன். சரின்னு சொல்லிட்டு போயிடுவேன். எனக்கு இதே ரிப்பீட்டா தினமும் ஈவினிங் பாக்குறப்போ நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இது பண்ணக்கூடாது ஒரு ஆசை ஒண்ணு வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு போனேன். முதல்ல 2020 ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே பசங்க கூட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சேன். அந்த க்ளோசிங் போச்சு. அது எந்த லெவலுக்கு போச்சுன்னா, எதனா ஒரு சண்டைனா நான் போய் அவங்களுக்கு முன்னாடி நின்று சண்டை போடுறது, எதனா ஒரு பிரச்சனைனா நான் போய் இது பண்றது, அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஐயோ, நான் சொன்னேன் பாருங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பழக்கம் வந்து கிடைச்சது. அவங்களோட கேரக்டர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஹை லெவல் கஞ்சா மாதிரி யூஸ் பண்றாங்க. அது எப்படின்னா, எனக்கு சொல்றது ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்றேன். ஓகேங்களா, கஞ்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய போதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. எனக்கு வந்து நான் எதுக்கு அங்க வந்தேன், ஃப்ரீடம்காக தான் என் வீட்டை விட்டு வந்தேன். எனக்கு அந்த தாட் போயிட்டு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து அவங்க வந்து ஸ்பீச்லாம், அந்த பசங்களோட ஸ்பீச்லாம் எப்படி இருக்குன்னா, ரவுடிசம் பண்ணாதான் கெத்து, கட்சி எப்படி எத்துனா 4 பேர் போடுவாங்க பேரு, அதுதான்டா கெத்து, இந்த உலகத்துல அதுதான் ஒரு சிறந்த ஃபீல், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி என்னோட மைண்ட மாத்தி என்னையும் அது மாதிரி ஒரு ஆளா ஆக்கிட்டாங்க ப்ரோ. நானும் என்னோட மெச்சூரிட்டி அந்த டைம் இல்ல, அதுதான் லைஃப் போல, அதுதான் லைஃபோட ஹாப்பினஸ் போல அப்படின்னு நினைச்சுன்னு நானும் அந்த பசங்க கூட சேர்ந்து சண்டைக்கு போறது, பிரச்சனை பண்றது, குடிக்கிறது, ஒரு சில டைம் இந்த கஞ்சால கூட அடிக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் லைஃப் போயினே இருக்கு ப்ரோ. இப்படி போயினே இருக்க சமயத்துல என்ன ஆகுது, ஒரு நாள் ஆட்டோ ஓட்டுற ஒரு ஃப்ரெண்டு, தாம்பரத்துல ஆட்டோ ஓட்டுறதுனா நல்ல வருமானம், நல்ல ஒரு ஃபீல்டு அது. எனக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுற ஃப்ரெண்டு எனக்கு அறிமுகம் ஆகிறான். அந்த டைம்ல நானும் போயிட்டு சரி, ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் வருது, நம்ம ஏன் கேட்டரிங் எல்லாம் போயிட்டு இருக்கணும், நம்ம ஆட்டோ ஓட்ட போயிடலாம் சொல்லிட்டு ஆட்டோ ஓட்ட போக ஆரம்பிச்சோம் ப்ரோ. என் லைஃப்ல கெட்ட காலம் ஒன்று சொன்னல, லைஃப் அது ஆரம்பிச்சுது அப்போ. கேடு கெட்ட காலம், ரொம்ப கேவலமான காலம் ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோ ஓட்ட ஸ்டார்ட் பண்ண அப்பதான். ஆட்டோ ஓட்ட போனோம் ப்ரோ. தாம்பரத்துக்கு போயிட்டேன். தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஆட்டோ ஓட்ட ஸ்டார்ட் பண்ணது எனக்கு இன்னும் எப்படி சொல்லிட்டு, அந்த தாம்பரம் சுற்றுப்பட்டுல இருந்து எல்லா ஒரு பெரிய பெரிய ரவுடிங்க, பெரிய பெரிய கொஞ்சம் போதை கைங்க, அவங்களோட அறிமுகம் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது. அந்த டைம்ல எனக்கு எதுவுமே புரியல, லைஃப் இப்படியே தான் போயிடுது, இதுதான் நம்ம ஒவ்வொரு லெவலா கடந்து போறோம் போல. அதாவது இப்ப படிக்கிற பையனை பார்த்து கேட்டீங்கன்னா, அவன் வந்து 12th முடிச்சிட்டான், அடுத்து காலேஜ் நல்ல குரூப் எடுக்கணும், காலேஜ் குரூப் முடிச்சா டிகிரி எடுக்கணும், இப்படிதான் அவனோட லைஃப் ஸ்டைல் ஏறின்னு போவோம். என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி ஆயிடுச்சுன்னா, குடிக்க ஆரம்பிச்சிட்டோம், அடுத்து கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிட்டோம், அடுத்து கஞ்சா விற்கிறவங்களே பழக ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தா பயப்படுற ரவுடிங் கூட நம்ம கை கொத்து பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்படிதான் என்னோட தாட். நம்ம லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா போயினுக்கிறோம், நம்ம ஒரு லெவலுக்கு போயினுக்கிறோம் அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு கேரக்டரா மாறி வந்துட்டோம்.
அப்படி போயின்னு இருந்து ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்ல மறைக்கிறேன், அதை கொஞ்சம் முடிஞ்சா ஹைட் பண்ணுறேங்க. அதாவது ட்ரக்ஸ் ப்ரோ, அந்த ஆட்டோ போனோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் ட்ரக்ஸ் தான், நான் அதோட நேம் சொல்ல விரும்பல, ஓகேங்களா. அந்த ட்ரக்ஸு நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பசங்களை பார்த்து அந்த ஆட்டோ போய் கெட்டு போயிட்டேன். அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. அதாவது அது வரைக்கும் நல்ல மெச்சூரிட்டினால நல்ல டேலண்டாக இருந்த பையன், கொஞ்சம் அந்த எமோஷனல்ஸ்லாம் இருந்த பையன், அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்து ஒரு மிருகமாகவே மாற ஆரம்பிச்சிட்டேன். அதாவது எப்படி சொல்றதுன்னா, எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் போய் மிரட்டுறது, யாரை பார்த்தாலும் போய் சண்டை போடுறது, நாங்கள் தான் என்ன இப்போ கிளம்பி நான் சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஒரு 4 பேரை கூட சேர்த்துன்னு போயிட்டு ரோடியேஷன் பண்ணுறது. ஒரு தாம்பரத்தில் ஆட்டோ ஸ்டாண்டில் மட்டுமே ஒரு 15 ஆட்டோ கண்ணாடி வச்சுக்கிறோம். வெளியூர் ஆட்டோங்கள்லாம் எங்கள் ஸ்டாண்ட்லேயே வந்து அந்த லெவலுக்கு போயிட்டு கேஸ்லாம் கூட ஆயிடுச்சு. ஒரு 2-3 கேஸ் ஆகி ஜெயிலில் ஒரு ரிமாண்ட் போய் ஒரு ஜெயிலில் இருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் ப்ரோ. ஜெயிலுக்குலாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஜெயிலேருந்து வெளியே வரேன். சரி இந்த லைஃப் வேணாம். அப்போ எனக்கு அது எப்போ யோசிச்சிங்க இந்த லைஃப் வேணாம், இது வந்து என்னோட லைஃப் அது கீழே தான் எடுத்துட்டு போகுது? ஓகே ப்ரோ நான் நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். ஜெயிலில் போய் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அது வரைக்கும் கூட இருந்த எல்லாருமே, அதாவது அது வரைக்கும் என் கூட சுற்றி இருந்தவனுங்க, என் கூட போதை யூஸ் பண்ணுவானுங்க, என் கூட வந்து 4 பேர் சண்டை போட்டேங்க எல்லாருமே, நான் ஜெயிலுக்கு போய் அந்த 15 நாள் இருந்தேன் பாருங்க. அந்த டைம் யாருமே என்னை வந்து பார்க்கல, யாருமே எதுவும் பண்ணல, என்னை வெளியேற கூட ட்ரை பண்ணல, ஓகேங்களா. அப்போதான் எனக்குள்ள அந்த யோசனை வர ஆரம்பிச்சது. இதுதான் நிஜம் போல, வாழ்க்கைனா இதுதான் நிஜம். லாஸ்ட் அதெல்லாம் எல்லாம் ஒரு லெவலுக்கு தான், அதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு தான். நமக்கு ஒண்ணுனா நம்ம மட்டும்தான் வரணும், நம்மளுக்கு எதுனா ஒண்ணுனா வேற யாருமே வந்து பண்ண மாட்டாங்க, நம்ம தான் அதை செஞ்சாகணும்ன்ற ஒரு தாட் எனக்கு அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சது. ஜெயிலேருந்து வந்துட்டேன், 15 நாள்ல வெளில வந்துட்டேன். வந்து பார்க்குறேன், வெளியே வரேன், இவனுங்க எல்லாரும் மறுபடியும் அது மாதிரி என் கூட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, மறுபடியும் பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நான் அப்போ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சு என்ன பண்ணுறேன், தனியாக வந்துடுறேன். தனியாக வந்து அந்த ஏரியா விட்டு வேற ஒரு ஏரியாவுக்கு போய் ஷிஃப்ட் ஆகி வீடு எடுத்து தனியாக இருந்து வாடகை கட்டின்னு தனியாக இருக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ ஒரு லவ் ஒன்று, ஓகேங்களா. அது நான்லாம் போய் என்னோட லைஃபே ரொம்ப மோசமாக இருக்கு, நான் போய் பண்ணல. அந்த பொண்ணு வந்து பண்றாங்க, லவ் பண்றாங்க. அவங்க ஒரு வந்து எப்படி சொல்றதுன்னா, நான் இந்த டைம் ஜெயில இருந்து வெளியே வந்தேன்னு சொன்ன பாருங்க, அந்த டைம்ல நான் திருந்தி ஒழுங்கா தான் இருக்கிறேன். லைஃப்ல எதுவுமே அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது. ஒழுங்கா ஆட்டோ ஓட்டின்னு ஒழுங்கா என் லைஃப் மட்டும் பார்த்துன்னு இருக்கிறேன். அவங்க வராங்க, வந்து ரீசனே இல்லாம எதுவுமே எந்த ஒரு அன்புமே கிடைக்காத ஒரு பையனுக்கு, அதாவது கண்ணு தெரியாத ஒருத்தனுக்கு ஒரு நாள் மட்டும் கண்ணை குத்துட்டு மறுபடியும் பிடிக்கணும் எப்படி இருக்கும், அது மாதிரி எந்த ஒரு அன்புமே இல்லாத ஒரு பையன், பாசமே கிடைக்காத ஒரு பையனுக்கு ஒரு 2.5 மாசம் மட்டும் அந்த ஃபுல் கேர்னஸையும் கொடுத்துட்டு திடீர்னு போயிட்டா எப்படி இருக்கும், எனக்கு வந்து அந்த ஃபீல் தான் ஆச்சு. மறுபடியும் ட்ரக்ஸை தேடிப்போம். அந்த வழி என்னால என்னை விட்டு போல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அடடா எனக்கு மறுபடியும் லைஃப் வந்து என்னடா டோட்டலா முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் ட்ரக்ஸ் தேடி போனேன், ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு சில டைம்ல சேல்ஸ்லாம் கூட பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லா அது எப்படி சொல்றது, கடல் எப்படி மூழ்குமோ அது மாதிரி மூழ்கிட்டு, மூழ்கி இருந்த அந்த டைம்ல தான் ஒரு நாள் நான் சொன்ன பாருங்க, கேட்டரிங்ல வேலை செஞ்சேன், அழுதேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு 4 years கழிச்சு அன்னைக்கு நைட்டும் நான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு நான் மாட்டு தனியா அழ ஆரம்பிக்கிறேன். தனியா ஓன் கத்தி அழ ஆரம்பிக்கிறேன். அது என்னன்னு தெரியல, இறந்த எங்க அம்மா அப்பா என்ன பார்த்துருக்குறாங்களா, இது பண்றாங்களா என்னன்னு தெரியல. நான் அழுத அடுத்த ஒரு 3-4 நாள்ல எனக்கு வீட்டுக்கு போற சுச்சுவேஷன் ஏற்படுது. அந்த வீட்டுக்கு போன அப்பதான் நான் போன எபிசோட்ல சொன்ன மாதிரியே எங்க தாத்தா புஷோகதா நம்பரை தராரு, ஓகேங்களா. நான் என்ன பண்றேன், அவன் நம்பரை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபீல் பண்ண, இந்த கொஞ்ச நாள்ல தான் புஷோகத்தான் என் லைஃப்ல வர ஆரம்பிக்கிறான். அதான் கடல்ல போகணும், எவனா வந்து காப்பாத்துவல கையை கொடுத்து, அது மாதிரி வந்து காப்பாத்தணும் தான் என் தம்பி, ஓகேங்களா. அவ்வளவுதான். வேற எதனா கேள்வி இருக்கா? இப்போ இந்த லைஃப்ல வந்துட்டீங்க, ஓகே ப்ரோ. ஸோ இப்போ அதுல வந்து எதனாச்சும் ஒன்று மிஸ் பண்றீங்களா? எதனா ஒன்று மிஸ் பண்றேன்னா, அதுவும் இந்த லைஃப்ல இருந்திருக்கணும், இன்னும் பெட்டரா இருக்கும். என்ன மிஸ் பண்றேன்னா, நான் தொலைச்ச என்னோட லைஃப் ரொம்ப மிஸ் பண்றேன். தேவையில்லாம இந்த படிப்புன்ற ஒரு இதுவை விட்டுட்டு, ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை அதன்னு விட்டுட்டு, தேவையில்லாத விஷயங்களை பார்த்து தேவையில்லாத விஷயங்களை கத்துக்கின்னு ட்ரக்ஸ்ன்ற ஒரு கேவலமான அந்த சரௌண்டிங்குள்ள போய் மாட்டிக்கின்னு என் லைஃபோட ஒரு 5 years பார்ட்டியா நான் தொலைச்சிட்டேன். அது எனக்கு வந்து அப்போ வந்து கெத்து, இதை பண்ணாதான் கெத்து,
இது இருந்தாதான் ஒரு வாழ்க்கை அப்படின்னு இருந்ததுனால இப்பதான் தெரியுது. அதை விட்டு வெளியே வந்த பிறகுதான் அழகா இது ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது, அதாவது கடலுக்கும் ஒரு கிணத்துக்கும் தான் ஒரு வித்தியாசம். ஓகேங்களா? கடல்ன்றது தான் நம்மளோட வாழ்க்கை. கிணறுன்றது சும்மா அது ஒரு போர்ஷன் தான். அது மாதிரி ஒரு கேவலமான போர்ஷனுக்குள்ள மாட்டிட்டு நான் இவ்வளவு நாள் இருந்தேன். அது எனக்கு இந்த 5 years கழிச்சு என் தம்பி வந்து என்னை அங்க இருந்து கூட்டின்னு வந்ததுனால மட்டும்தான் எனக்கு அது தெரிஞ்சது. என்ன மிஸ் பண்றேன்னா என் லைஃப் மிஸ் பண்றேன்னு நான் நினைக்கல. அது நானா போய் எடுத்துக்கின ஒரு இதுதான். என்னோட படிப்பை மிஸ் பண்ணிட்டேனே, என்னோட உடல் ஆரோக்கியத்தை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்றத மட்டும் தான் நான் மிஸ் பண்ணதான் நினைக்கிறேன். மற்றபடி நான் மிஸ் பண்றதுக்கு ஒன்றும் அந்த அந்த லைஃப்ல இல்லை, எதுவுமே இல்லை ப்ரோ. ஸோ இதெல்லாம் ஆச்சு நீங்க வீட்டை விட்டு போகும்போது. ஆமா ப்ரோ, வீட்டை விட்டு போய் இதெல்லாம் ஆச்சு ப்ரோ. இன்கேஸ் நீங்க வீட்டை விட்டு போகலன்னா எப்படி இருந்திருக்கும்? வீட்டை விட்டு போலன்னா இது என்னோட பெருமையா நானே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, இருந்தாலும் நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது வந்துன்னா நான் நல்லா படிப்பேன் ப்ரோ, சூப்பரா படிப்பேன். நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1வது இருந்து 10வது தாண்டறதுக்குள்ள 8 ஸ்கூல் மாறிட்டேன். 8 ஸ்கூல் மாறிட்டேன். நீங்க நம்பவே மாட்டீங்க. அவன் ஒரு 3 ஸ்கூல் 4 ஸ்கூல் அதிகபட்சம். நானு 1வது இருந்து 10வது ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் தாண்டறதுக்குள்ளே 8 ஸ்கூல் மாறிட்டேன் ப்ரோ. அதாவது என்னன்னா அந்த 8 ஸ்கூல்ல போய் கேட்டீங்கன்னா கோகுல் நல்லா படிக்கிற மாதிரிப்பா, சூப்பரா படிக்கிற மாதிரிப்பா இதுதான் சொல்லுவாங்க. ஆனா அடங்கவே மாட்டாங்க. ஒழுக்கம் இல்லாத பையன் அடங்கவே மாட்டான். இது மட்டும் தான் சொல்லி நிற்பாங்க. ஓகேங்களா? அப்படி ஒரு வேலை நான் போல, இது வீட்டு விட்டு போல அப்படின்னா நிச்சயமா சொல்றேன் ப்ரோ. சும்மா இந்த வீடியோக்காக நீங்க இன்டர்வியூ எடுக்கலாம் சொல்ல, நிச்சயமா சொல்றேன். கை நிறைய இன்னைக்கு ஒரு 60,000 இல்லைன்னா 70,000, ஏன் மேக்சிமம் 1,00,000 கூட சம்பாதிக்கிற ஒரு நல்ல ஒரு லைஃப் செட்டில் ஒரு மேனா தான் ப்ரோ இருந்திருப்பேன் கண்டிப்பா. அது எனக்கு 100% அடிச்சு சொல்றேன் ப்ரோ. இது நல்ல டேலண்ட் இருந்தது, நல்ல படிக்கிற தரம் வந்தது, எல்லாத்தையும் சீக்கிரமா அப்சர்வ் பண்ணிக்கிற ஒரு டேலண்ட் இருந்தது. லைஃபோட விளையாட்டுன்னு வாங்கல, அது மாதிரி போயிட்டு தேவையில்ல ட்ராக் மாதிரி போயிட்டு கட்டணும். இப்பதான் ப்ரோ ஃபீல் பண்றேன் அதெல்லாம். இங்கிலீஷ்ல ஒரு இது இருக்கு, என்ன சொல்லுவாங்க, காவத்துன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இட் இஸ் நெவர் டூ லேட்ன்னு. எப்படி சொல்றது, நெவர் டூ லேட்னா உங்களுக்கு ஒன்றும் டைம் இன்னும் எதுவும் முடியல, இதுக்கப்புறம் தான் வாழ்க்கைன்ற. ஸோ அது மாதிரி நான் யோசிச்சிருக்கீங்களா? இப்போ நீங்க அந்த 5 years தான் லூஸ் பண்ணிருக்கீங்க. பட் உங்களுக்கு இன்னும் ஒரு மேபி 80-90 years இருக்கு லைஃப். கண்டிப்பா. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு, ஓகே என் லைஃப் 5 years போயிடுச்சு. இனிமேல் எனக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, என் தம்பி வந்திருக்கேன் லைஃப்ல, சரௌண்டிங்ஸ் மேபி பெட்டரா இருக்கு அதோட இருந்ததோட. அதை எப்படி ஃபீல் பண்ணுன்னு கேக்குறீங்களா? இல்லை, இதுக்கப்புறம் நிச்சயமா அதை யோசிக்காம ஓகே இப்போ நான் என்ன பண்ணலாம். இதுக்கப்புறம் எனக்கு அதான் சொல்லல ப்ரோ. அதாவது என்னன்னா, ஏதோ ஓப்பனா பேசுறாங்க, ரொம்ப இது பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா, எனக்கு இந்த சினி ஃபீல்டுல போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஒன்று இருக்கு. அதனால நான் இது வரைக்கும் நான் எப்படி சொல்றதுன்னா, என்னதான் அந்த ட்ரக்ஸை விட்டு என் தம்பி என்னை கூட்டிட்டு வந்தாலும், ட்ரக்ஸை விட்டு வெளியே வந்தாலும், அந்த லைஃப்பை விட்டு வெளியே வந்தாலும், அவள்தான் லைஃப் முடிஞ்சிச்சு இந்த ஒரு தாட்னஸ் மட்டும் தான் எனக்குள்ள இருக்கும். எனக்கு அடிக்கடி மோட்டிவேஷன் கொடுக்குறது யாருன்னா புருஷோத், என் தம்பி புருஷோத் மட்டும் தான் எனக்கு அடிக்கடி மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பேன். இதுக்கப்புறம் தான் லைஃப், இதுக்கப்புறம் பாத்துக்கலாம், வாடா. நான் எப்படி சொல்றதுன்னா, நான் சோர்ந்து போற டைம் எல்லாத்துக்குமே மோட்டிவேஷன் கொடுத்து அவன் தான் என்ன கொஞ்சம் தூக்கி விடுவான். ஓகேங்களா? அப்படிதான் நான் லைஃப் முடிஞ்சிச்சு. அதாவது ஜஸ்ட் இதோ நீங்க இப்ப நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க, ஜஸ்ட் ஒரு 3 months முன்னாடி வரலாம் கூட நான் என்னோட தாட்டு லைஃப் முடிஞ்சிச்சு, நம்மளுக்கு எப்ப சாக வருமே தெரியாது, இந்த ஒரு தாட்னஸ் தான் எனக்கு இருந்துனே இருந்தது. அதாவது ஜஸ்ட் அதான் இந்த 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். நானும் புருஷத்தும் ஒன்னாதான் இருக்கிறோம். என்னதான் ஒன்னா இருந்தாலும் அவன் வேலையை தான் கவனிக்க ஆரம்பிக்கிறான். புருஷத் வந்து அவன் வேலையை தான் கவனிக்க ஆரம்பிக்கிறான். அவனோட வேலைங்களை மட்டும் தான் பார்க்க ஆரம்பிக்கிறான். எனக்கு என்னதான் நான் என் தம்பியும் கூட இருந்தாலும் எனக்கான அந்த ஒரு எம்டி லைஃப்ல எம்டி அது இருந்துனே தான் இருக்கு. அவன் கூட இருந்தாலும் அவனோட வேலைகளை மட்டும் தான் கவனிக்கவே ஆரம்பிச்சான். அவனோட வேலைகளை மட்டும் பார்த்துக்கேன். எனக்கு லைஃப் எம்டி இருந்துனே தான் இருந்தது. ஒரு 10 நாள் 15 நாள் வீட்டுக்கு வந்து நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்க அந்த வீட்டுல 10 நாள் 15 நாள் 20 நாள் கரெக்டா 1 மாசம் கழிச்சு தான் அவன் என் கூட நல்லா பழக ஆரம்பிச்சான், நல்லா பேச ஆரம்பிச்சான். அவன் பேசினா அந்த நல்லா என்கிட்ட க்ளோஸா எடுக்க ஆரம்பிச்சான் பாருங்க. அந்த டைம்ல தான் எனக்கு அடடா, இதுக்கு அப்புறம் தான்டா லைஃப், நம்ம எதனா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி ஆகணும்டா. இதுக்கு முன்னாடி இருந்ததுலாம் ஒண்ணுமே இல்லை, கிடையாது. இதுக்கப்புறம் தான் நம்ம அச்சீவ்மெண்ட் எதனா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு நிறைய ஆசைகள், அந்த எய்ம் வாங்கல லட்சியம்லாம் என் லைஃப், லட்சியன்ற வார்த்தையெல்லாம் அப்பதான் யோசிக்கவே ஆரம்பிச்சேன் என் லைஃப்ல. அடடான்னு சொல்லிட்டு கண்டிப்பா ப்ரோ, நீங்க
இந்த இன்டர்வியூ தான் சாட்சின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைஃப்ல நான் பெரிய ஆளா வருவேன். நீங்க அன்னைக்கு ஏதி வைப்பலாம், நீங்க ஏதிலாம் டெய்லி எழுதிலாம் வைக்க தேவையில்ல. இந்த வீடியோ சொல்ல ப்ரோ, லைஃப்ல நான் பெரிய ஆளா வருவேன். அது இன்னைக்கு நீங்க பாசிங்க. ஆமால இவர் அன்னைக்கே சொன்னாரு. இது ரொம்ப ஓவரா இருக்கிற மாதிரி இல்ல இருக்கும். இல்ல இல்ல பட் நீங்க கண்டிப்பா பாப்பீங்க bro. கண்டிப்பா வருவோம் bro. அடுத்த கேள்வி எதனா? அவ்வளவுதான், இது போதும். ஓகே bro. மேபி உங்க லைஃப் நீங்க சொல்றதுலே இதே மாதிரி நான் கூட ஹாஸ்டல்ல தான் படிச்சேன். ஆனா இவ்வளோலாம் சஃபர் பண்ணல. ஓகே, பட் என்ன சொல்றது, ரொம்ப இதுவும் கத்துக்கலாம். ஆமா bro. Okay. என் லைஃப்ல நான் நிறைய கத்துக்கலாம். ஸோ நீங்க சொல்ற மாதிரி இந்த வீடியோ ஒரு எவிடன்ஸ் தான் இருக்கும். கண்டிப்பா bro. 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்களே இந்த வீடியோ பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ. கண்டிப்பா நிச்சயமா ப்ரோ, நிச்சயமா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ.